இன்னைக்கு ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது அப்படியே வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாத்தையும் கையோடையே வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் இது ரமதான் சீசன் ஆச்சே, என்னோட ஃப்ரெண்டு ருமானா இஃப்தாருக்காக ஜிலேபி செஞ்சேன்னு சொல்லி எனக்கும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. செம்ம கிறிஸ்பி அண்ட் ஜூஸியா இருந்துச்சு. என்னோட ஒர்க் பிளேஸ்ல ஒரு செடி கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஜன்னல் ஓரமா வச்சேன். ஓவர் நைட்ல கடகடன் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எனக்கு ஒரு டவுட், கருப்பு உளுந்து ரொம்ப ஹெல்த்தின்னு சொன்னாங்கன்னு சொல்லி ராகி தோசைக்காக ஊற வச்சிருந்தேன். ஆனா அது ஊற வச்சதுக்கு அப்புறம் இப்படி பச்சை கலர்ல மாறிடுச்சு. இது நார்மல் தானா இல்ல நான் தான் போய் நல்லா எங்கேயோ ஏமாந்துருக்கேனான்னு தெரியல. உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஈவினிங் போல தோசை மாவுலாம் அரைச்சிட்டு வாங்கிட்டு வந்த ஃப்ளவர்ஸ் எடுத்து ட்ரிம் பண்ணி அழகா ஃப்ளவர் வேஸ்ல அடுக்க ஆரம்பிச்சாச்சு. யூகே வந்த புதுசுல சரி எல்லாரும் வாங்குறாங்களேன்னு சொல்லி நானும் ஆசையா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சேன். எல்லாரும் ஒரு வாரம் தாங்கும்னு சொன்னாங்க. எனக்கு 2 நாள்ல அம்முட்டு வாடி போயிடுச்சு. இதுக்கு எதுக்குடா இவ்வளவு காசு செலவு பண்றீங்கன்னு போய் கேட்டப்பதான் தெரிஞ்சிச்சு. வாங்கிட்டு வந்த பூவை சும்மா தண்ணிக்குள்ள போட்டா மட்டும் பத்தாது, ப்ராப்பரா ட்ரிம் பண்ணி அரேஞ்ச் பண்ணி தண்ணியும் அப்பப்போ சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் எனக்கும் ஒரு வாரத்துக்கு மேலேயே பூ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு.